பிரைஸ் த லார்ட். சங்கீதம் 56ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். ஆமென். இங்க பார்த்தோம்னா தேவனை நம்பியிருக்கிற தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கையில் சத்துருக்கள் வருகிறார்கள். நாம் ஆண்டவரை நம்பி இருக்கும்போது நமக்கு விரோதமாக எந்த ஒரு ஆயுதமும் உருவாக்கப்படாது என்று சொல்லப்படவில்லை. நமக்கு விரோதமாக ஆயுதங்கள் உருவாக்கப்படும். ஆனா அந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். ஆமென். நாம் ஆண்டவரை நம்பியிருக்கும் பொழுது சத்துருக்கள் நமக்கு எதிராக வரலாம். ஆனா அவர்களால் நம்மை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவரே நம்மை அவர்களிடத்திலிருந்து பாதுகாப்பார். இந்த நம்பிக்கையை குறித்துதான் இந்த வசனத்தில் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் என்று. ஆமென். இங்கே தாவீது ராஜாவினுடைய வாழ்க்கையில் சத்துருக்கள் வரும்பொழுது தாவீது ராஜா அவர் என்ன செய்யலாம் என்று சுய பலத்தின் மீதும் மனிதர்கள் மீதும் வேற எந்த ஒரு விஷயத்தின் மீதும் நம்பிக்கை வைக்கவில்லை. அவருடைய நம்பிக்கை ஆண்டவர் மீதே இருந்தது. அவர் தைரியமாய் சொல்லுகிறார், நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் நாளில் என்னுடைய சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள் என்று. ஆமென். இந்த நம்பிக்கை என்பது நம்மிடத்திலும் இருக்க வேண்டும். வேதத்திலே பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படி நாம் பாவம் செய்கிறவர்களாக இருந்து அது நிமித்தம் நமக்கு பிரச்சனைகள் வரும்போது இதிலிருந்து ஆண்டவர் என்னை காப்பாற்றுவார் என்று நாம் நினைக்க கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று. நாம் அந்த பாவத்தை விட்டு மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்டு ஆண்டவருடைய சித்தத்தின்படி செய்ய நாடும் பொழுது ஆண்டவர் நம்மை நிச்சயமாக பாதுகாக்கிறவராயிருக்கிறார். ஆனா அதே போல அவர் நீதி உள்ள தேவனாயிருக்கிறார். அவர் நீதியை சரி கட்டுவார். ஆண்டவர் இதெல்லாம் எனக்கு பிரியமில்லாத காரியம், இதெல்லாம் பாவம் என்று நமக்கு சொல்லியிருக்கிறாரா? அது எல்லாவற்றையும் விட்டு நாம் மனம் திரும்பி ஆண்டவரிடத்தில் சேர்வோம். ஆண்டவர் நம்மை எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் விடுவிப்பார். ஆகையால் சத்துருக்கள் நமக்கு விரோதமாக வரும்போது நாம் எதையும் பார்க்க வேண்டாம். தேவன் நம்முடைய பட்சத்தில் இருக்கிறாரா என்பதை மாத்திரம் நாம் பார்க்க வேண்டும். ஆண்டவர் நம்முடைய பட்சத்தில் இருந்தால் போதும். நாம் கூப்பிடும் நாளிலே நம்முடைய சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். அப்போ எது ரொம்ப முக்கியம் என்று பார்த்தோம்னா ஆண்டவர் நம்முடைய பட்சத்தில் இருப்பதே முக்கியம். ஆகையால் ஆண்டவரை நாம் பிரியப்படுத்த நாடுவோம். ஆண்டவருடைய சித்தத்தின்படியெல்லாம் செய்ய நாம் நாடுவோம். அவரே நம்மோடு கூட இருந்து எல்லா தீங்குக்கும் நம்மை விலக்கி காப்பார். ஆமென்.